இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேலை கிடைக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப இன்று இளைஞர்கள் பிடிச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்வாங்களா இல்ல கிடைச்ச வேலையை கஷ்டப்பட்டு செய்வாங்களா? வாங்க அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுத்தமா பிடிக்காத வேலை தான் கிடைச்சிருக்குன்னா நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா செய்யணும், சோறு வேணும்ல. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பிடிச்ச வேலையை செய்யறாங்களா இல்ல பிடிக்காத வேலையும் கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் சில பேருக்கு வேலை கிடைச்சாலே போதும்னு இருக்கிறாங்க. அதனால அதுவே பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை உருப்படியாக செய்யலான்னு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள்னு இருக்குது. அதை நோக்கியும் அவங்க கவனம் செலுத்தி மும்முரமாக போயிட்டு இருக்கிறாங்க. பிடிச்ச வேலையை தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிக்காத வேலையை செய்கிறது ரொம்பவே கஷ்டம். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு போகிறப்ப ஏன்டா அந்த வேலையை சூஸ் பண்ணணும், கஷ்டப்படணும். ஸோ பிடிச்ச வேலைன்னா ஜாலியாக செய்யலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எல்லாரும் கிடைச்ச வேலையை தான் கஷ்டப்பட்டு பிடிக்க வச்சு செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அதிகமாக அவங்க பிடிச்ச வேலையை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா அவங்க அதை பற்றி அதை விடுறதுக்கு அவ்வளோவா யோசிக்கிறது இல்லை. அவங்களோட பேஷன், அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை தான் அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே பிடிக்கலன்னா ஜாப் ஹாப்பிங்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ உள்ள எம்ப்ளாயர்ஸில் ஒரு நியூ டேர்ம். ஒரு 3 மாதம் பிறகு பிடிக்கலன்னா உடனே நம்மளோட ஜென்சிஸ் இன்னொரு வேலைக்கு தேடி போயிடறாங்க. எல்லா வேலையிலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கஷ்டம் இருக்கதா செய்யும். இல்லை எதுவுமே அப்படியே எல்லாமே அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது அது போல சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் லைக் எனக்கு பிடிச்ச ஒரு திருப்தியோடு செய்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, we have to balance. அதே நேரம் நமக்கு பிடிச்சதை செஞ்சோன்னா அதை லாங்கர் டேர்ம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். திஸ் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் எல்லாம் ஷார்ட் டேர்ம், கொஞ்ச நாள் போக போக நம்ம ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுவோம். ஸோ பிடிச்சதை முதல்லையே ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒர்க் பண்ணோன்னா த சஸ்டெயினபிலிட்டி வில் பி தேர். இப்போ உள்ள இளைஞர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணலை. ஏதோ ஃபார் த சேக் ஆஃப் சேலரி அதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்டுக்காக பண்ணுற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஒன் பாயிண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம பிடிக்காத வேலையிலேயே ரொம்ப வருஷம் வந்துட்டோம், அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் சிலவங்க மாற்றிக்கிறாங்க, சிலவங்க இட்ஸ் டூ லேட். இது வரைக்கும் நம்ம பேசினதுல சில இளைஞர்கள் பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பலர் நிறைய விஷயங்களை கருத்தில் கொண்டு பிடிக்காத வேலையா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா தன்னம்பிக்கையோடு இருந்தா கண்டிப்பா கடைசியில பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவிச்சாங்க. மீண்டும் ஒரு ஜென்சி அலப்பறைகள் வீடியோல உங்களை திரும்ப பார்க்குறேன். நன்றி.